கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது லெந்து காலத்தின் 25வது நாள் தியானம். இந்த நாட்களின் சிலுவை தியானம் உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணத்தையும் பக்தி விருத்தியையும் கொடுக்கிறது என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. வசனம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டாராம். சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று வாசிக்கிறோம். அதன் பொருள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தமா. ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த நாட்களில் பல மணி நேரங்கள் பிதாவோடு உறவாடினார். எத்தனையோ காரியங்களுக்காய் பிதாவினிடத்தில் ஜெபம் செய்தார். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் தானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். பிதாவின் சித்தம் செய்யவே பூமியில் வந்தேன், அதுவே என் போஜனம் என்று சொன்னார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா சொன்னார். இப்படியெல்லாம் தேவனோடு ஒன்றாய் ஐக்கியமாய் இருந்த கிறிஸ்து இங்கே எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று கூப்பிடுகிறார். அதன் பொருள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஏன் என்னை கைவிட்டீர், அதாவது கடைசி மணி நேர ஜெபத்தை பிதா கேட்கவில்லை. கிறிஸ்துவை கைவிட்டார். எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வேதத்தில் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே தியானித்தோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு கை கொடுக்க ஆண்டவர் இயேசு கைவிடப்பட்டார். பிரசவ நேரத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட சில தாய்மார்களின் கதறலை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் தங்கள் பிள்ளைகளை சுகமாய் பெற்றெடுத்து விடுவார்கள். ஆனால் சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் மரித்து போன காட்சியை கண்களாலும் பார்த்திருக்கிறேன், செவிகளாலும் கேட்டிருக்கிறேன். ஒரு பிள்ளை பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் மரிக்கிறாள். ஆண்டவர் இயேசு கூட அப்படித்தான். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையிலே பிதாவினால் கைவிடப்பட்டார். இது நமக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது தெரியுமா? என் இயேசு என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு என்னோடு கூட திரும்ப சொல்லுங்கள், என் இயேசு என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார், ஆகவே நான் கைவிடப்படுவது இல்லை என்று. சிலருடைய வாழ்க்கையில் சில ஜெபங்களுக்கு பதில் உடனே வராது. நமக்கு தோன்றும் ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டாரோ என்று. ஆனால் சில காலங்கள் சமயங்கள் கழித்து ஆண்டவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது மெய்யாகவே தேவன் இவர்களை கைவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கைவிடப்படாதிருக்க ஆண்டவர் இயேசு கைவிடப்பட்டார். வேதத்திலே ஆண்டவரை நோக்கி தங்கள் கடைசி நேரத்தில் கதறி கூப்பிட்ட சில மக்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்று சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வெளியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையில் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்தார். இங்கே 2 பிறவி குருடர்கள் ஆண்டவர் அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். இவர்களாக போய் ஆண்டவர் எங்கும் தேட முடியாது. யாரும் அவர்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தி காதில் விழுகிறது, இயேசு வருகிறார் என்று. அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் ஜனக்கூட்டத்தின் இரைச்சல் சற்று தூரத்திலே கேட்டிருக்கும். பக்கத்திலே வர வர இவர்கள் பார்வையற்றவர்களாய் இருந்தபடினாலே இவர்களால் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, வாயினால் சத்தமிட்டு கூப்பிட முடியும். அது ஒன்றுதான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நிச்சயமாய் நினைத்திருப்பார்கள், இந்த நாளை நாம் தவறவிட்டால் இனிமேல் நமக்கு சகாயம் வராது. ஆகவே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். இன்னும் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். இந்த குருடர்களுக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது. இவர் சாதாரண நபர் அல்ல.
தேவன் வாக்கு பண்ணப்பட்ட தாவீதின் வம்ச வழியில் வந்த ராஜா, இவர்தான் மேசியா என்று அறிந்து விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 32 வாசிக்க விரும்புகிறேன். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறார். அவர்களை அழைக்கிறார். மனதுருகி கண்களை தொடுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு நாள் தான் இப்படி கூப்பிட போகிறேன், பிதா தன்னை கைவிடப் போகிறார். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்கள் ஜெபத்தை அன்றைக்கு கேட்டார். குருடர்களின் கூக்குரலை கிறிஸ்து கேட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள். இந்த குருடர்களைப் போல நீங்களும் கூட, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் குடும்பத்துக்கு இரங்கும், என் பிள்ளைக்கு இரங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பிற்காய் கதறுகிறீர்கள். பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காய் கதறுகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக கூப்பிடுகிறீர்களே, உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். குருடர்களின் கூப்பிடுதலை கேட்டார். உங்கள் கூப்பிடுதலையும் நிச்சயமாய் கேட்பார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சீஷன் ஒருவன் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டார். அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இந்த முறை ஆண்டவர் உதவி செய்யாவிட்டால் தான் அமிழ்ந்தே போய்விடுவேன் என்று அறிந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பேதுருவுக்கு ஒரு ஆசை, இயேசுவை போல தானும் கடலில் நடக்க வேண்டும் என்று. அங்கே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. வீசிக்கொண்டிருக்கிற அந்த காற்றிலே அவர் கடல் மேல் நடக்க விரும்பினார். சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு அடி எடுத்து வைத்தால் காற்று இப்படி வீசியிருக்கும், அடுத்த அடி எடுத்து வைத்தால் காற்று இப்படி வீசியிருக்கும். பேதுரு கடலில் பழக்கப்பட்டவர். ஆனால் அலைகள், புயல்கள் வீசும் பொழுது நடந்து பழக்கப்பட்டவர் அல்ல. வாழ்க்கையிலே வித்தியாசமான பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? பேதுருவை போலத்தான் நீங்களும் நினைக்கிறீர்கள். நான் அமிழ்ந்து விடுவேனோ, ஆண்டவரே, நான் அமிழ்ந்து விடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று பேதுரு சத்தமிட்டு கூப்பிட்டாரா. ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டார்? ஏன் அப்படி சொன்னார்? அவர்தானே சொன்னார், நீ வா என்று. வா என்று சொன்னவர் காப்பாற்ற மாட்டாரா? உங்களை அழைத்தவர் ஆண்டவர் தானே, உங்களை ரட்சித்தவர் ஆண்டவர் தானே. உங்களை ரட்சித்தவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் மூழ்க விட்டு விடுவாரா? ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கதறுகிறார். கர்த்தர் ரட்சித்து இருவருமாய் படகிலே ஏறுகிறார்கள். வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் மூழ்கி விடுவேன் என்று நினைக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவிசுவாசத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு, என்னை ரட்சியும், நீர் என்னோடு கூட வாரும், நாம் இருவரும் படகில் ஏறுவோம், என் வீட்டிற்கு வாரும், என் தொழிலில் நீர் கூட வர வேண்டும், என் ஊழியத்தில் நீர் கூட இருக்க வேண்டும், நான் தனிமையான இடத்தில் மிக கடினமான ஒரு பாதையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், நீர் வாரும் இயேசுவே, என்னை ரட்சியும் என்று விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். பேதுருவின் கூப்பிடுதலை கேட்டவர் உங்கள் கூப்பிடுதலையும் கேட்பார். மூன்றாவதாக, ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். கானானிய பெண்ணின் குரலை ஆண்டவர் கேட்டார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது பிதாவானவர் அவரை கைவிட்டார். ஆனால் இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி தன் பிள்ளைக்காய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு இறங்குகிறார். ஆரம்பத்தில் ஆண்டவர் பதில் செய்தது போல தெரியவில்லை. இன்னைக்கு உங்களில் அநேகருடைய பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் மறைமுகமாக பிசாசு அவர்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறார். எத்தனையோ பெற்றோர்கள் தவிக்கிறீர்கள், புலம்புகிறீர்கள், கதறுகிறீர்கள். என் பிள்ளை இந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வருமா? இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா?
இரவும் பகலும் அறையை அடைத்து கொண்டு உள்ளே கிடக்கிறான், உள்ளே கிடக்கிறாள். படிப்புக்கு செல்வதில்லை, படிக்க செல்வதில்லை, குடும்பத்தை நடத்துவதில்லை, வியாதியில் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். இப்படி எத்தனையோ பெற்றோர்கள் கதறுகிறீர்கள். ஆண்டவர் இயேசு ஆரம்பத்தில் பதில் கொடுத்தது போல தெரியவில்லை. ஆனால் 28வது வசனம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு அகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் இவ்வளவு அழகான பதிலை சொல்லுகிறார் பாருங்கள். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு அகக்கடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதல், உங்கள் பெற்றோருக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு காரியத்திற்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதிலளிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, பிசாசினால் பிடிக்கப்பட்ட தன்னுடைய மகளுக்காய் கதறின கானானிய ஸ்திரீக்கு இறங்கினீர். தண்ணீரில் அமிழ்ந்து போகையில் என்னை ரட்சியும் என்று வேண்டிக் கொண்ட பேதுருவுக்கு இறங்கினீர். நீர் கடந்து வருகிறீர் என்று அறிந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கதறிய குருடர்களுக்கு நீர் இறங்கினீரப்பா. எல்லாருடைய கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம், இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது நிமித்தம் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமான நிந்தைகளின் வழியாய் கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நிமித்தம் பாரங்களை சுமக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி நிமித்தம், வறுமை நிமித்தம் உம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு ராஜா, அவருடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். நீர் கைவிடப்பட்டீர், எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும்படி உமக்கு நன்றி. இந்த தியானம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கூப்பிடுதலை கேட்டு பதில் தாங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் கூப்பிடுதலுக்கு பிதா செவி கொடாமல் அவரை கைவிட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.